சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷனுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது முழுக்க ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா Tancet Mba Mcaக்கான கவுன்சிலிங்கான அட்மிஷன் ஃபேஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இதில் நடக்கும், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் தமிழ்நாடு Mba Mca அட்மிஷன் 2026க்கான இந்த ஒரு அட்மிஷன் ஃபேஸ். அதாவது அட்மிஷன் ஃபேஸ்னால் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சிம்பிளாக. பட் இப்போ நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன் ஒவ்வொன்றிலையும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங்காக புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம்ல, அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் அடுத்தது உங்களோட ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அவங்க என்னென்ன ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அதுதான் உங்களோட ஆன்லைன் சர்டிஃபிகேட் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நடக்கும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரே டைமில் தான் இருக்கும். நீங்கள் எப்போது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகுதா இன்கம்ப்ளீட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பே போகும். இன்கம்ப்ளீட் ஆனவங்கள மறுபடியும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இந்த பிளர்ராக இருந்தால், ஒழுங்காக தெரியலை, சர்டிஃபிகேட் தப்பாக இருக்குது, இல்லை சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல, எனக்கு ஒரு செம் சர்டிஃபிகேட் கூட கொடுக்கல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த 4வது பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்ததோ அவங்களுக்குலாம் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டு Mba Mcaக்கு 2 பேருக்கும் ஒன்றா தான் விடுவாங்க. அதாவது ஒரே நாளில் தான் விடுவாங்க, ஆனால் தனித்தனியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ஆரம்பிங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நடக்கும். யார் முதல் ரேங்க், 2வது ரேங்க் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி நடக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், அவங்களுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க, தனியாக கவுன்சிலிங் வைப்பாங்க. அவங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய GCT காலேஜில் நேரில் போய் அட்டன் பண்ணுவாங்க. Mba Mca ஒரே நாளில் தான் கவுன்சிலிங் நடக்கும் அவங்களுக்கு. அது முடிஞ்ச அப்புறம் தாங்க ஜென்ரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் MBA அண்ட் MCA, இதில் MCAக்கு தான் ஃபஸ்ட் நடத்துவாங்க. ஸோ அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது MCAக்கு. அதில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அது என்னங்க ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5,000 நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் பே பண்ணணும். ரிசர்வ்டு கேட்டகரி இருந்தால் 1,000 rupees நீங்கள் பே பண்ணணும். இது இனிஷியல் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணணும். காலேஜ் கிடச்சா அந்த ஃபீஸ் காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் உங்களோட பேர்லேருந்து. ஓகேவா? அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னா, உங்களுக்கு என்னென்ன காலேஜ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும். நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். ஸோ என்னென்ன காலேஜ் எல்லாம் வேணும் எனக்கு, அதில் எந்த காலேஜ் முன்னாடி வேணும், எந்த காலேஜ் பின்னாடி வேணும், எது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் கொடுப்பீங்க. ஸோ ஒரு ஆள் எத்தனை காலேஜ் வேணும் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வரிசையாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் ஆர்டர்னு சொல்லுவோம். நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இந்த காலேஜ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் வேணும் கொடுத்துடலாம், வேணான்னு சொன்னால் வேணாம் கொடுக்கலாம். அதிலே அப்போர்டு மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வேணும் கொடுத்த எல்லாருக்கும் அதான் அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன், இதுதான் நம்ம வேணுமா வேணாமான்னு சொல்கிறோம். அதை கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். யாரெல்லாம் வேணும்னு சொன்னீங்களோ அவங்களாம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் எந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, எப்போ நீங்கள் போய் அட்மிஷன் போடணும், எப்போக்குள்ளே அட்மிஷன் போடணும், என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் அட்மிஷன் போடலாம். ஸோ இதே விஷயந்தான் MCAக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே MBAக்கு நடக்கும். சேம் அதே தான். ஸோ MBAக்கு உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், டென்டேட்டிவ், அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், இது எல்லாமே நடக்கும். MBAக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று நடக்குங்க. அது என்னங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவுன்சிலிங்கில் கிடைச்ச காலேஜை வேணான்னு சொன்னவங்க, கவுன்சிலிங்லேயே கலந்துக்காதவங்க, எக்ஸாம்லாம் எழுதியிருப்பான் Tancet, ஆனால் கவுன்சிலிங்கில் கலந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதே போல் ஆன்லைனில் ரிஜிஸ்டரே பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஒரு சிலர் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த
காலேஜ் கிடச்சிருக்காது, இல்லை காலேஜ் செலக்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் விட்டுருப்பாங்க ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணதோட. அந்த மாதிரி வரக்கூடியவங்க எல்லாருக்குமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஒன்று நடக்கும். அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எல்லோரும் எடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய காலேஜஸோட சீட்டை அவங்க எடுக்க முடியும். அது டேரெக்டாக தான் நடக்கும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜிசிடி காலேஜுக்கு நேரில் போகணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கன்வர்ஷன் கவுன்சிலிங் ஃபார் எம்சிஏ எம்பிஏன்னு ஒன்று நடக்கும். அதுதான் கடைசி கவுன்சிலிங், எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங். அது என்னென்னா எஸ்சிஏ டு எஸ்சி கேட்டகரி கவுன்சிலிங்னு இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு காலேஜ்லேயும் சீட்ஸ் வந்து எப்படி அலோகேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி பேஸில் சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு காலேஜில் பிசிக்கு இத்தனை சீட், எம்பிசிக்கு இத்தனை சீட், டிஎன்சிக்கு, எஸ்சிக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணும்போது அதில் எஸ்சி எஸ்சிஏ அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது இல்லையா? அப்போது எஸ்சிக்கு தனியாகவும் சீட்டு, எஸ்சிஏக்கும் தனியாக சீட்டு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த கம்யூனிட்டி சீட்டை அவங்கவுங்க தான் எடுக்க முடியும் இல்லையா? அப்போது எஸ்சிஏ ஒரு நல்ல காலேஜில் சீட் அப்படியே இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. எஸ்சிஏ கேட்டகரியில் சீட்டும் கம்மியாக தான் அலோகேட் பண்ணுவாங்க, 1 2 அப்படி தான் அலோகேட் பண்ணுவாங்க. பட் அதுவுமே ஃபில் ஆகாமல் இருக்கும். ஒரு நல்ல காலேஜில் எஸ்சிஏ அப்படிங்கிற கம்யூனிட்டியோட சீட்டு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதை எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எடுக்க முடியும். அதுதான் இந்த கன்வர்ஷன் கவுன்சிலிங். எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அந்த எஸ்சிஏ சீட் எடுக்க முடியும், வேறு யாரும் எடுக்க முடியாது. அதுவுமே இப்போனா கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக இந்த கன்வர்ஷன் கவுன்சிலிங் நேரில் நடக்கும். அங்கே போய் நீங்கள் எடுக்கணும். ஸோ அங்கே இப்போ ஒரு 50 பேர் போகிறீங்க அப்படின்னா அட்டன் பண்ணுறதுக்கு, அங்கே வந்து எந்தெந்த காலேஜில் சீட் அவைலபிள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் பார்த்துட்டு தான் போவீங்க. உங்களுக்கு முன்னாடி அங்கே போய் ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க, நீங்கள் 50 பேரில் யார் முன்னாடி பின்னாடின்னு. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த காலேஜ் எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க முடியாது, அது காலி ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் இருக்கும். அங்கே போய் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க. இப்போ அங்கே போயிட்டு ப்ரோ நான் ஒரு காலேஜ் எடுக்கலான்னு போயினேன், ஆனால் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வேறு ஒருத்தங்க எடுத்துட்டாங்க, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் எடுக்கலன்னா நீங்கள் ஆல்ரெடி கிடச்ச காலேஜ் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துடலாம், பிரச்சனை இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு, எஸ்சி கம்யூனிட்டி நீங்கள். ஆனால் எஸ்சிஏல இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி பெண்டிங்கில் இருக்குது, யாருமே எடுக்கலை, அந்த சீட் அவைலபிள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்போ நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சீட்டு எனக்கு வேணாம், அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற சீட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மட்டும்தான் இதில் கலந்துக்க முடியும், எஸ்சிஏ கூட கலந்துக்க முடியாது. எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க கலந்துக்கிட்டு எஸ்சிஏல இருக்கக்கூடிய ஒரு சீட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இதுக்காக தான் இந்த கன்வர்ஷன் கவுன்சிலிங் நடக்கும். இதுதான் கடைசியாக கவுன்சிலிங்கோட முடியும். இந்த வருஷத்தோட கவுன்சிலிங் இந்த ஃபேஸோட முடிஞ்சிடும். இதுதான் அட்மிஷன் ஃபீஸு. ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் உங்களுக்கான கவுன்சிலிங் ஃபேஸ் இருக்கும். எல்லா வருஷமும் இது தான், இதில் பெருசாக எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஜிசிடி காலேஜ் கோயம்புத்தூர் தான் இந்த கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.